பாடசாலையின் இந்நிகழ்வினை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாடசாலையின் அதிபர் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று எங்களுடைய மாணவர்களுக்கான சிற்றுண்டி வசதிகளை ஒழுங்கு செய்து தரும்படி கேட்டவுடனே முன்வந்து எங்களுக்கு அந்த உதவியை வழங்குவதற்காக தன்னுடைய நிறுவனம் சார்பில் இந்த உதவியை வழங்கிய மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய மிட்சி சிமெண்ட் ஃபேக்டரி முகாமையாளர் அவர்களே, பெற்றோர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, இன்றைய கதாநாயகர்களாக வீட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் இந்த சிறுவர் தினமானது ஏன் கொண்டாடப்படுகின்றது, ஏன் நினைவு கூறப்படுகின்றது என்பதை கூறிவிட்டு 2 விடயங்களை கூறி எனது இந்த சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். இந்த சிறுவர் தினமானது கொண்டாடப்படுவதன் பிரதான நோக்கம் சிறுவர்கள் சமுதாயத்தின் முக்கியமான பாத்திரம். இந்த சிறுவர்கள் நாளைய உலகின் தலைவர்கள் என்பதை எல்லோருக்கும் எடுத்து கூறுவது. அதே நேரத்தில் சிறுவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்களும் நாளைய இன்னும் சில நாட்களில் முதியோராக கடந்து செல்வோம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதுமை என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. அந்த முதியவர்களையும் நாங்கள் பார்த்து பராமரிக்க வேண்டியது எங்களுடைய கடமைப்பாடு என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த சிறுவர் தினத்தில் நாங்கள் 2 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு விடயத்திற்கான சிறிய நிகழ்வினை நான் உங்கள் முன் சொல்லலாம் என நினைக்கின்றேன். ஒரு சிறிய தரம் 5க்கு உட்பட்ட ஒரு மாணவன் விளையாட்டு போட்டி ஒன்றில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மாணவன் அந்த மைதானத்தில் எல்லோரையும் விட வேகமாக ஓடக்கூடியவனாக இருந்தான். அந்த விளையாட்டு போட்டியை பார்த்து கொண்டிருந்த அனைத்து உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் எல்லோருமே பாராட்டினார்கள், இவன் எதிர்காலத்தில் ஒரு உசைன் போல்டாக வருவான். ஆனால் அந்த மாணவனுடைய ஆசிரியருடைய முகத்தில் எந்த ஒரு சிரிப்பும் இல்லை. அவனை பார்த்து கவலையோடு இருந்தார். அப்பொழுது அந்த மாணவனுடைய ஏக்கம் இருந்தது, இந்த ஆசிரியர் ஏன் என்னை பாராட்டவில்லை, ஏன் என்னை பாராட்டுறார் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி அந்த மாணவன் அந்த ஆசிரியரையே பார்த்து கொண்டிருந்தான். அப்ப அந்த அவருடைய வயதை விட சற்று கூடிய வகுப்பு மாணவர்களோடு அவரை ஓடும்படி பணித்தார்கள். அப்பொழுது அவர் ஓடி அந்த இடத்திலும் அவர் வெற்றியை பெற்றுக் கொண்டார். ஆனாலும் எல்லோரும் பாராட்டினார்கள், அந்த வகுப்பாசிரியர் பாராட்டவில்லை. உடனடியாக அந்த மாணவனை இந்த வகுப்பாசிரியர் அந்த மாணவனிடம் போய், என்ன ஒரு மாதிரி இருக்கிறார் என்று கேட்டதுக்கு, சார் எல்லாரும் பாராட்டினாங்க, நீங்க மட்டும் ஏன் என்னை பாராட்டவில்லை, நீ இன்னும் வெற்றி பெறவில்லை என்று கூறினார். நான் காட்டுகின்ற 2 நபர்களோடு நீ ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றால் உண்மையில் அதுதான் வெற்றி என்று கூறினார். நீங்கள் யாரை வேணும் என்றாலும் காட்டுங்கள் சார், நான் அந்த போட்டியில் வெற்றியை பெறுவேன் என்று கூறினார். உடனே அந்த ஆசிரியர் ஒரு வயது போன முதியவரை